சொல்வதெல்லாம் உண்மை. ஆளு செட் பண்ணி என்னை இட்டுன்னு போய் அங்கே விட்டுட்டு நான் 4000 3000 வாங்கிட்டு வந்து கொடுப்போம்மா. குழந்தைலாம் வித்துட்டுக்கிறாங்க. குழந்தை ஏன் வித்தீங்க? 60,000 வாங்கினோம் வந்தாங்க. குழந்தை கொடுக்க போறோம் தான் சொன்னாங்க மேடம். வாயை தொடர்ந்து போய் சொன்னீங்க. கோவம் வந்துட்டாங்க. நான் ஒரு அனாதைம்மா. எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்கம்மா. நான் பாண்டிச்சேரிம்மா, சொந்த ஊர். எங்கள் சித்தப்பாக்காரங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டோன்னே என்னை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. உனக்கு இங்கெல்லாம் நீ இருக்கிற இதுக்கு இங்கே வேண்டாம், நீ என்ன வயசு அப்போ? எனக்கு 18 வயசுமா. எனக்கு சரி, அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அப்பா வாட்ச்மேன் வேலை செஞ்சிருந்தாரு. அம்மா கூலி வேலை செஞ்சு முன்னால கால் முட்டி வேலை நடக்காம விட்டாங்கம்மா. அதுலேயே இறந்துட்டாங்க எங்கள் அம்மா. அப்பா ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க. அப்படியே 3 மாசத்துல எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. இறந்தோடனே எங்கள் சித்தப்பாருங்களாம் எல்லாத்தையும் வீட்டுல பூட்டிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். என்ன நடுத்தையில விட்டுட்டு போனாங்க. இங்கெல்லாம் நீ வர வேலை வச்சுக்காத, இங்கே வந்தோன்னா உனக்கு காலை வச்சு அடிச்சுடுவேன். 2 நாள் என்னை பட்டினியாக போட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் என்ன பண்ண, நீங்களாம் இந்த உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பாலாம் அடிக்கிறாங்கல்ல, ஒரு அக்கா வீட்டில் இட்டும் போய் விட்றான், நீ அங்கே வீட்டு வேலை செய்ய அப்படின்னாங்கம்மா. அவர் இட்டும் போய் அந்த அண்ணன் இட்டும் போய் என்னை வீட்டில் விட்டதுக்கு அங்கே வந்து தப்பான தொழிலும்மா அங்கே வந்து செஞ்சு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நின்றாங்க அந்த வீட்டில். எவ்வளோ நாள் ஆச்சுது? அது 2 வருஷம் முன்னாடிம்மா. அங்கே தான் இருந்தீங்களா? எவ்வளோ நாள் இருந்தீங்க அங்கே? 3 நாள் தான்மா இருந்தேன் நான் அங்கே. அங்கே என்ன நடந்தது? அங்கே ஆம்பளை பொம்பளைங்க வந்திருந்தாங்க. நானும் வீட்டு வேலை தான்மா செஞ்சேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அந்த அக்காட்ட, எனக்கு இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படின்னு. சரிம்மா, இங்கே உனக்கு இருக்க பிடிக்கலன்னா உனக்கு வேறு வீட்டில் இட்டும் போய் நான் விட்றேன், நீ அங்கே இருந்துக்கோ, அங்கே வீட்டு வேலை தான், இதேமாரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கம்மா. சரி, நம்மளாம் எங்கே போத்தனா தான் அனாதையாக இருக்கிறது. சரி நான் அங்கே போயிட்டும்மா திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்கம்மா. அங்கே திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி விட்டு சுதாம்மா, அவங்க பேர் சுதான்னு சொல்லி அவங்க அட்ரஸ்லாம் எனக்கு எழுதி கொடுத்து 200 ரூபா காசு கொடுத்து அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்கம்மா. அங்கே அனுப்பிச்சி விட்டோன்னே அங்கேயும் அதே மெதாம்மா நடக்குது. இங்கே வந்த மெதாம்மா அங்கேயும் வந்து நிற்கிறாங்க. வரவுல தான்மா இந்த வந்து அங்கேயும் பாருங்க, எனக்கு அங்கேயும் இருக்க பிடிக்கலம்மா எனக்கு. அப்போ தான் இந்த வீட்டு வேலை செய்யமா, நீ வீட்டு வேலை ஒண்டி செய்ய அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த மணின்றவங்க வந்தாம்மா, மணின்றவங்க அம்மாவும் வந்தாங்க. 2 பேரும் வந்து நீ இந்த பொண்ணு யாருன்னு என்னை கேட்டுக்கிறாங்க சுதாவை. சுதா கேட்கக்குள்ள இதேமாரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அப்பா அம்மா யாரும் கிடையாது, இது ஒரு அனாதை. மணியோட அம்மா எதுக்கு அங்கே வந்தாங்க? அவங்க எதுக்கோ பார்க்க வந்துக்கிறாங்க. அவங்க தங்கச்சி, சுதாவுடைய தங்கச்சி பக்கம் வராங்க. மணியோட அம்மா வந்து பார்க்கல, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அனாதை யாரும் இல்லை அப்படின்னு. எங்கள் அம்மா இருக்குள்ள ஒரு 8 சவரன் நகை போட்டிருந்தேன் மேடம் நான். அது பார்த்தோன்னே அவங்க வந்து இந்த பொண்ணு யார் என்ன கேட்கல. அவங்க சொல்லி இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் இல்லை, என் மணிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி, நம்ம தான் அனாதையாக கிடக்குறோமே, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பார்த்து நினச்சி தான் மேடம் நான் போனேன் அவன்கிட்ட. அவனுக்கு அவங்க போயிட்டோன்னே அவன் என்ன பண்ணுற, கல்யாணமே பண்ணிக்காம என்கிட்ட ஒரு தப்பான முறையில் பண்ணிக்கிறான் வச்சுருந்தாம்மா. என்ன படுக்கத்துலேருந்து எல்லாமே எனக்கு தப்பாக இது. அவங்க அம்மாட்ட சொன்ன கல்யாணம் பண்ணி சொல்லி தானே என்னை கூப்பிட்டுட்டு வந்தீங்க. என் நகைலாம் அவங்க வீட்டு திண்டிவனம் கூட்டும் போயிட்டோன்னே என் நகைலாம் வாங்கிட்டாங்கம்மா. அவங்க வாங்கிட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, என் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ ஏங்க அவங்க கூட உங்கள் பையன் கூட போய் படுன்றீங்கன்னா என்னங்க நான் கேட்டதுக்கு, நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கம்மா. என்ன ஸோ அது போய் படு, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மேடம். வந்து குழந்தை தங்கிச்சு மேடம் எனக்கு. அந்த 8 பொண்ணு நகையும் அவங்க வச்சு சாப்பிட்டோம், குடிப்பாங்க மேடம். அவங்க எல்லாம் அங்கே வந்து தான் மேடம் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே, அவங்க அம்மா கூட குடிப்பாங்கம்மா. குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கம்மா என் நகைலாம். அப்புறம் என்கிட்ட எனக்கு வயிற்று பாப்பா உருவாச்சுமா. குழந்தை வயிற்றுல தங்கிட்டோன்னே என்னை தப்பான இடத்துக்குலாம் அவங்க மணி என்ன பண்ணுவோம், ஆள் செட் பண்ணி என்னை இட்டுன்னு போய் அங்கே விட்டுட்டு எனக்கு 4000 3000 வாங்கிட்டு வந்து கொடுப்பாம்மா. வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாம்மா என்னை விட்டுட்டு. சம்பாதிச்சது வந்து அவங்க குடும்பமே, அவங்க என்ன இந்த வேலையை நினச்சி விட்டாங்க. குடும்பம் என்ன போகலன்னா பாருங்க, கையெல்லாம் அடிச்சு இந்த மண்ணுன்னு கடிச்சு வச்சுக்கிறாங்கம்மா. இங்கே யாரு? அபிராமி. அபிராமிம்மா. யார் அபிராமி? அபிராமினா அவங்க வீட்டு அம்மாம்மா. எனக்கு அவன் கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாதும்மா. என்ன மாசமா இருக்குள்ள தான்மா எனக்கு தெரியும் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. கல்யாணம்லாம் ஆகல அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாம்மா. என்ன
தப்பிச்சு போயிருக்கலாம்ல, எதுக்கு எங்க இதெல்லாம் பண்ண? இல்லம்மா, எனக்கு தப்பிச்சு போதாம்மா எனக்கு கடிச்சு வச்சு இதை பாருங்க, எனக்கு கடிச்சு வச்சுக்கிறேங்க பாருங்க. என் புள்ளைக்கு ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுமா, எனக்கு இதே மாதிரி மாசமா இருக்குள்ள எனக்கு வெளியெல்லாம் அனுப்பிச்சி விட்டு போகலன்னா இதை பாருமா சூடு வச்சு இந்த வேலை உடச்சி நரம்பு இதாகிடுச்சு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர். ஜலசி முன்னாடி அடிச்சிடறாங்க பாருங்கம்மா, 4 தையல் போட்டுக்கிறோம்மா, இந்த வேலைக்கு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்கம்மா. மாசமா இருக்குள்ள கூட நீ போய் வந்து கூட வருவாங்கம்மா, கூட வந்து என்ன செட் பண்ணி விட்டு காசு வாங்கிப்பாங்க. யாரு? மணி பொண்டாட்டி, அவங்க மணியோட அம்மா எல்லாமே என்னை இப்படி அனுப்பிச்சி விடுதாம்மா, அவங்க குடும்பமே சாப்பிட்டாங்கம்மா. இல்லைன்னா அம்மா அப்படியே அடிப்பாங்க என்ன. நீங்க யாருமா? தெரிஞ்சவங்க தான்மா. எப்படி தெரியும் உங்களை? அந்த அம்மு மணிலாம் வந்து எங்கள் வீட்டில் குடும்பம் தாங்கம்மா 6 மாதத்துக்கு முன்னே. அப்போ இது அங்கே வந்து இந்த 1 மாதம் அந்த மூலியமாக எனக்கு தெரியுமா. அப்போ இது மாதிரி குழந்தைலாம் வித்துட்டுக்கிறாங்கம்மா, எனக்கு தெரியாது. குழந்தை மாசமா இருந்து குழந்தை விட்டுட்டாங்கம்மா, எனக்கு தெரியாதும்மா. எங்க குழந்தை இருக்கு இப்போ? கிண்டியில தான்மா, கிண்டியில அவங்க 7 பேர் சேர்ந்து வித்துட்டாங்கம்மா என் வீட்டுக்கு. அழுவாம சொன்னாதான். பொம்பளை குழந்தையா? பொம்பளை குழந்தைம்மா. அழுவாம சொல்லு, இல்லை நானும் சொல்கிறேன். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன நான் தெரியும்? சொல்கிறேன். மாசமா இருந்ததுமா, இது மாசமா இருந்த உடனே அந்த மாசமா இருக்கிறப்பையும் இது மாதிரி அந்த மணியே ஆள் செட் பண்ணி இது மாதிரி ஃபோன் மூலிமா அமிச்சு அந்த இவன் புஷ்பராஜின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு அண்ணன் மணியோட அண்ணன், அவன் இட்டுன்னு போய் விட்டுட்டு 2 நாள் 3 நாள் 5 நாள் அப்படி எட்டுன்னு போய் விடுவாங்களாம்மா. பேசி காசு அங்கேயே தங்கி வாங்கி வந்துடுவாங்கம்மா. இது அவங்க எல்லாருமே தெரியும், யாரையும் இந்த ஸ்டெப் எடுத்து கேட்கலீங்கம்மா. மாசமா இருக்கிற அன்னைக்குமா, மாசமா அந்த இடுப்பு நோவு படுற அன்னைக்கு செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்கம்மா. இதை நாளைக்கு நைட்டு இன்னைக்கு பொண்டாட்டி மணி அம்மா மணி அவங்க அண்ணன் எல்லாமே அடிச்சு விட்டுக்கிறாங்க. அன்னைக்கு கூட அம்மு வந்து அவங்க மணியோட அம்மு வந்தாங்க கூட செங்கல். அதான் அந்த மணிக்கு அம்மா அவங்க அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த எதுவும் தப்பாக நடக்காமல் இது பாவம் பார்த்து 3000 ரூபா காசு கொடுத்து நீ போ பிரசவத்துக்கு. யாரு அவங்களா? அவனுங்க அங்கே அந்த அமுச்சு விட்டு எடுத்தம்மா. அதை எடுத்துன்னு வந்து நான் அன்னைக்கு கொடுத்துக்குது. அன்னைக்கு வீட்டுக்கு ஆட்டோ வச்சுன்னு வந்துட்டுக்குது, திண்டிவனம் வந்துடுச்சு. வந்து எடுத்து போது அந்த காசை வாங்கின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலாம் எதுவும் இருக்காது, பெரிய ஹாஸ்பிட்டலாம் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வலியோட துடிச்சுங்க இருந்ததுங்கம்மா. இது அவங்களாம் குடிச்சிட்டு தூங்குறாங்க. என்னால வலி தாங்க முடியலம்மா, என்னால பேச வலி. அடுத்த நாள் தான் கூட்டிட்டு பாண்டி காலையில பாண்டிக்கு அங்கே போன உடனே அன்னைக்கு நைட்டு குழந்தை பிறந்துருக்குதுமா. நைட்டு 1:30 மணிக்கு பிறந்துக்குது குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதோ மஞ்சாக்காமலை இருந்ததுன்னு 2 நாள் லைட்டில் வச்சுட்டு இருந்துக்கிறாங்க. இந்த மணி போய் கையை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க, கண்ணாடியில் வச்சுக்கிற குழந்தை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மஞ்சாக்காமலை ஆனா அது மணிக்கு பிறந்ததுதாம்மா. அந்த இதுலாம் எடுத்து பார்ப்பாங்கல்லம்மா, டெஸ்ட்லாம் அதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அவன் இதுதாம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்காம வயிற்றுல குழந்தைய விட்டு இது தப்பா இது மாதிரி அமுச்சு விட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து 5 நாள் சென்று கோரிமூட்டிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்து இந்த ஈசிஆர் ரோடு இருக்குதாம்மா. ஈசிஆர் ரோடு இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்தால் யாராவது இந்த கும்பலாக இது இட்டு போனால் பார்த்துருவாங்க, தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க பாண்டியிலம்மா. அதனால ஈசிஆர் ரோட்லேயே ஆட்டோ வச்சு ஈசிஆர் ரோட்லேயே அப்படியே இட்டுன்னு வந்து அப்படியே இங்கே இட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க. அந்த வசந்தாலாம் இங்கே வந்துட்டுக்கிறாங்க. அப்படியே நேராக அவங்க இங்கே பல்லாவரத்தில் இருக்கிறாங்கம்மா. அந்த மணிக்கு மாமியார் அவங்க நேராக இங்கே வந்துட்டுக்கிறாங்க, கிண்டியில். இங்கே தான் எங்கேயோ நாங்கள் கூட போய் பார்த்தோம்மா. எவ்வளோ நாள் ஆச்சு பிரசவம் ஆகி? 10ஆம் மாதம்மா. 10ஆம் மாதம் 3ஆம் தேதி குழந்தை பிறந்ததுமா. எப்போ குழந்தைய கொடுத்தாங்க? அப்போ 5 நாள் சென்னு டிஸ்சார்ஜ் பண்ணி 5 நாள் சென்னு எடுத்துன்னு வந்து கொடுத்து அம்மா அடி மழை ஜோன்னு பெஞ்சுது. உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட என்ன சொன்னா, இங்க நம்மளுக்கு வளர்க்கறதுக்கு வசதி கிடையாது, இங்க 2 நாள் இங்க இருக்கட்டும் எங்க அக்கா வீட்டுல. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டின்னு வரக்குள்ள சொல்லி கூட்டின்னு வந்தாங்கம்மா. என்ன ஒரு 2 நாள் இங்க இரு, எங்க அக்கா அவங்க அக்கா வீடு எங்க இருக்கு? தாம்பரம். அங்க கொண்டு வந்து ஒன்னையும் பிள்ளையும் கொண்டு வந்து விட்டாங்க அங்கன்னு சொல்லி என்ன கிண்டி கூட்டு வந்துட்டாங்கம்மா. என்ன அப்புறம் கிண்டி கூட்டு வந்து வந்து குழந்தை கொடுத்துட்டுக்கிறாங்க. அவங்க சொல்லட்டும் என்ன கிண்டி கூட்டுட்டு வந்துட்டாங்கம்மா. கிண்டி கூட்டு வந்துட்டோன்னே என்ன நீ வெளியேறு, நான் போய் வரேன் நான் அப்படின்ட்டு. எங்க கூட்டுட்டு போறேன், நீ என் புள்ளைய விட்டுட்டு? அந்த புள்ளைய ஹாஸ்பிட்டல்ல இருந்தே என் கையில குடுக்கவே இல்லம்மா. அந்த புள்ளைய அவங்களே தாம்மா வச்சிருந்தாங்க, மணி அவங்க அம்மாவே தாம்மா வச்சிருந்தாங்க.
வாங்க போயிடும் நீ இங்கே இரு, நான் போய் குழந்தை குழந்தை வளருக்கு, நம்மளுக்கு இது கிடையாது, வசதி கிடையாது, இங்க இருக்கிட்டு அப்புறமா வந்து இங்கே வாங்கிக்கலாம். இருக்கட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வேண்டாம், நான் என் குழந்தை நான் பார்த்து எனக்கு தெரியும், என்கிட்ட கொடுத்துருங்க என் குழந்தைய அப்படின்னு வாயில அடிச்சு இங்கே அடிச்சுட்டாங்கம்மா. எனக்கு கேட்டது சேத்துல எடுத்து போய் முட்டிட்டாங்கம்மா. எதுவுமே வாயத்தை எகுத்து கேட்டாலே அடிக்கிறாங்கம்மா. அப்புறம் குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தை உள்ள எடுத்துன்னு போய் குடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்கம்மா. உள்ள என்ன நடந்தது எனக்கு தெரியாதும்மா. வெளியே வந்தோடனே குழந்தை வந்தோடனே இந்த விஷயத்த சொன்னாங்கம்மா, குழந்தை வளருது அப்படி சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே வித்துட்டோன்னு சொல்லிக்கிறாங்க. 2 நாள் சரி, என் குழந்தைய எங்க விட்டீங்க, என்னையா இது மாதிரி அடிச்சு இழுத்துன்னு வந்து இது அழுதுக்குதுமா, நாங்க வித்துட்டோம் குழந்தைய அப்படின்னு சொல்லிக்கிறாங்கம்மா. இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நான் இதுமாரிலாம் இருந்தால் விட மாட்டேம்மா. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட துணிச்சலாக போய்ட்டேன். எனக்கு அவங்க அப்பா வைக்கல பண்ண ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உதவி பண்ணுவாங்க, இதுமாரி சொன்னேன்னா. அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இதை கூட்டின்னு போய் மெட்ராஸில் வச்சுட்டாங்கம்மா. வீடு பார்த்து மெட்ராஸில் வச்சு இந்த தொழிலுக்கு அமைச்சிங்கிறாங்க. நான் வீடு கூட்டிட்டு கூட அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அண்ணன் 3 பேர் என் கூட ஏன்னா தப்பிச்சு ஓடி போறா சொல்லிட்டு என் கூட வச்சிருந்தாங்கம்மா. எனக்கு சாப்பாடு கூட பட்டினியா போடுது. என்ன அடியே சமத்த அடிச்சு அடிச்சு எப்போ உங்க வீட்டுல இருந்து கிளம்பினாங்க? உங்க வீட்டுல இருக்கும்போது இந்த பொண்ணு வெளியே 1 மாசம் வச்சிருந்து இது மாதிரி வெளியில அனுப்பிடுறாங்க. எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு இது எடுத்து போய் மெட்ராஸ்ல குடும்பம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்புறமா இது நான் வீடு பூட்டிட்டேம்மா. அவங்க வாடகை கொடுக்கலன்னு வீடு பூட்டேன். அட்வான்ஸ் இல்லாம தான் வீடு விட்டேன் நான், பாவம் பார்த்து. அந்த அம்மோட அண்ணி எனக்கு ஃப்ரெண்டுமா, 20 வருஷமா. அவங்க அண்ணெல்லாம் டிரைவரு. அந்த பழக்கத்துல தான் அந்த அம்மு எனக்கு தெரியும். அதுல நான் வீடு விட்டு வச்சிருந்தேன். 3 மாசமா வாடகை தரலம்மா அவங்க. அதனால நான் பூட்டிக்கினேன் வீட்டை. நான் பூட்டிக்கினோடனே இதை அவங்க வந்து வீடு திறந்து விட சொன்னாங்கம்மா. அதெல்லாம் வாடகைலாம் கொடுத்துட்டு உங்கள் சாமானை எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்போ இந்த பொண்ணை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அவங்க எங்கள் வீட்டாண்ட வந்து ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. இதுமாதிரி லட்சுமி அங்கே வாடகை கேட்குறாங்க, நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. இது அங்கே வந்ததுமா. இது வீட்டுக்கு வந்த உடனே இது வாடகை என்னடி நீ தரேன்னு சொல்கிறாங்களே, நீ என்ன வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். ஏக்கா நான் எந்த வேலைக்கு நான் போகல, இது என்கிட்ட போய் சொல்லுதுமா, நான் அடிச்சிடுவோம்மா ஒரு சமயம் இதுமாரிலாம், ஏன் ஊரா அமுட்டு போனேன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு இது நான் எந்த வேலைக்கு போலையாக்கா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைக்கா, நீ அவங்ககிட்ட வாடகை வாங்கிக்கன்னு சொல்லிச்சு. நான் வந்து நீங்கள் வாடகை கொடுத்துட்டு காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டேன். இது இட்டு போயிட்டாங்கம்மா. அவங்க இங்கே எனக்கு வாடகை கொடுக்காம அந்த இடங்களில் இன்னொரு இடத்துல ஒரு பாய் வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தாங்க பாருமா. இது இட்டுன்னு வந்து இந்த குழந்தைலாம் விற்றாங்களே அந்த வீட்டுக்கே மறுபடியும் போயிட்டாங்க. வாடகை இல்லாமல் போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு இது கூட்டின்னு போயிட்டாங்க. நான் உடம்பு சில வீட்டில் போய் ஒருத்தவங்க இது இட்டு போய் அன்றைக்கி நைட் இட்டு போனாங்க பாருமா. அந்த அபிராமியை அதான் ஏன் காசு எடுத்துன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க ஃபோன் பண்ண உடனே வந்துச்சு. இந்த வேலைக்கு போய் ஏன் எடுத்துன்னு வரல, இந்த கரிங்கல் எடுத்து ஒரே குத்திட்டிக்கிறாங்க. உங்களுக்கு எப்போ தெரியும் வந்தது? எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. அங்கே ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அக்காக்கா அந்த ராஜின்னு சொல்லுவாங்க, இதை விஜயகுமாரில் ராஜின்னு தான் இது ஃபேமஸே. அது இதுமாரி ராஜியை கரிங்கல்லால் அடித்து அபிராமியை அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அப்போ தான் அவங்க இந்த பொண்ணு தப்பான தொழிலுக்கு அனுப்பி விட்றாங்க, அது குழந்தையெல்லாம் விற்று தின்னுட்டாங்க, இதுமாரி எடுத்துமே விற்றுட்டாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் இது நான் போன அதுங்கிட்ட குடுன்னு சொல்கிறேன். நான் அந்த ராஜிக்கிட்ட குடு அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டாங்கக்கா. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் இது போய் அடிச்சுன்னு சொல்கிறதுக்கு போயிடுதுமா. அதுமாரி சொன்னீங்கன்னா தையிலே போட மாட்டாங்க, ஊசியும் போட மாட்டாங்க. உனக்கு டாக்டர் கேட்டாங்க, அங்கே போலீஸ்காரங்க கேட்டாங்க, மணி என்ன சொல்கிறோம் 10 மணி இப்ப நீ சொன்ன தையல் போட மாட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போனா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் எல்லாத்த பொல்லாத்தெல்லாம் நான் சொல்லி ஒன்னே நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். சரி, அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? காலையில அந்த ஃபோன் போட்டாங்க பாருமா, அந்த அம்மாக்கே நான் மறுபடியும் ஃபோன் போட்டு அந்த ராஜிக்கிட்ட கொஞ்சம் ஃபோனு கொடு, இல்லை அம்மு இருந்தாலும் மணி இருந்தாலும் கொஞ்சம் ஃபோனை கொடுன்னு சொன்னம்மா. அவங்க எடுத்து போய் கொடுத்தாங்க. அந்த அம்முக்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்புறம் இதுக்கிட்ட நான் பேசினேன். அம்முக்கிட்ட ஃபோன் கொடுத்தோன்னே எதுக்கு அவளை இட்டு போய் நைட்டு மண்டையை உடச்சிங்க, உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். அவளை இட்டு நீங்கள் வரையா இல்லை நான் போலீஸ் போவா அப்படின்னு நான் கேட்டேம்மா. நான் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இட்டுன்னு வந்துட்டாங்கம்மா. உடனே இது கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்தோடனே தான் நான் கேட்டேன் இது என்னன்னு சொல்லி. அப்போ தான் இந்த குழந்தை விற்ற கதை, இந்த இடத்த விற்றாங்க, இந்த இடத்த போனாங்க, இதெல்லாம் எல்லாமே சொல்லிச்சு நடந்ததெல்லாம். இந்த மாதமாக இருந்து நம்ம தலை ஊற்றிக்கிறோம் இல்லாமா, அப்போ கூட இதுமாரி போகிறாங்க, அது போட்டு தானே போவாங்க, போ அப்படின்னு சொல்லிட்டு இது அப்போ தான் எல்லாத்தையும் இதுமாரி சொல்லுதுமா. குழந்தை இன்னும் கிடைக்கும் இல்லைம்மா, நாங்கள் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போனோம்மா. இது சொன்னது உண்மையாக போயின்னாங்க. அந்த வைக்கலப்பா அந்த நாட்டம்மக்காரெல்லாம் இருக்கிறாங்கல்லம்மா, அவங்க எல்லாம் நாங்கள் அந்த குழந்தைக்கிற இடத்துக்கு போனோம். அந்த இது சொல்லி அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னுச்சு. அவங்கள பார்க்க முடியாது, வெளியில் போய்க்கிறாங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்க வாட்ச்மேனு. இல்லை அவங்கள அவசியம் நாங்கள் பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னோம். ஃபோன் நம்பர் வேணா அவங்க அக்கா கிட்ட வாங்கிட்டு வந்து, அந்த அம்மாவுக்கு டாக்டர் அம்மாவுக்கு அக்கா கிட்ட வேணா வாங்கிட்டு வந்து தரேன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அம்மாம்மா இந்த ராஜி குழந்தைய வாங்கி போகலான்னு நாங்கள் வந்துக்கிறோம்
அதெல்லாம் வந்து அவங்க 7 பேர் வந்து காசு வாங்கி போயிட்டாங்க கும்பலாக வந்து. ஃபோனை வைங்க அதேதாம்மா. குழந்தைய கொடுத்துட்டு காசு வாங்கி போயிட்டாங்க, ஃபோனை வைங்க அதேதான். அவங்களே கட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைய எடுத்து போய் கொடுத்தது இவங்க தான் மேடம். எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. 7 பேர் கூட எனக்கு சொல்லி தான் எடுத்துட்டு போனாங்க. நேர்ல நீங்க வந்து கூட அங்க இவங்க விசாரிங்க. யாரு இவங்க யாரு? இவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்க, எங்க சித்தி வீட்டுல. யாரும் இல்ல என்ன இங்க இப்போ இது சாப்பாடு அவங்க கூட சுத்தி இந்த வெயிலன்னு தொழில் சொன்னாங்க. செய்கிறாங்கம்மா. சரிங்களா? நான் அதுல இருந்து இதுக்கு வீடு எடுத்து விட்டு சாப்பாட்டுக்கு சம்பாரிச்சு வேற காசு கொடுத்துருந்தேன். இல்ல மேடம் எனக்கு இந்த இல்லையம்மா, நீங்க வேலை அவங்க வீட்டானே வந்து விசாரிங்கம்மா. நீங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து விசாரிங்கம்மா. அவங்க நான் இதே வண்டி தொழில் ஓட்டுற வேலை செய்யறேன் பாருங்க, அங்க வந்து அனுப்பி விசாரிங்க. சாப்பிட்றதுங்கம்மா. நீங்க வந்து இல்ல விசாரிங்கம்மா. மேடம் இவங்க தான் மேடம் இப்படி போய் வேலை வச்சு என் கும்பல என்ன இப்படி அனுப்பிச்சு விட்டுதா அப்புறம் அது இல்லாம இப்ப 1.5 மாசத்துக்கு முன்ன அம்மா இவங்க சொத்து பார்க்கறதுக்காக போய்க்கிறாங்க. மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறேன் மேடம் நானு. இல்லைங்க, பால் வேலைக்கே வாங்கி போறது போட்டுருக்காங்க, கிடையாது. இதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். என்ன வீட போல கடிச்சிடல இந்த பாருமா, கடிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க பாருமா. இந்த கடிச்சுனா பாருமா இப்பமா திருவண்ணாமலைக்கு நாங்க போன மாசம் ஊருக்கு 15ஆம் தேதி மண்டி உடச்சு வச்சுக்கிறாங்கம்மா. எலெக்ஷன் முன்னாள் ஊருக்கு திண்டிவனத்துல போயிருக்கிறோம். அங்க போயிட்டு உன் வீட்டுக்காரன் நான் தான் தாலி ஊருக்கு இல்லம்மா, கட்டினேன். அங்கதாம்மா குடும்பமே தாலி இருக்கு. கட்டினு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்குது. இது உன் வீட்டுக்காரன் கூட நான் தான் இருப்பேன், நான் தாலி கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வச்சுதான் அந்த கோவத்துல தான் இந்த அந்த மாதிரி பொண்ணு எதுக்கு பண்ணிச்சு. அந்த அம்மா சுதா வீட்ல குழந்தைலாம் இருந்து விட்டுட்டு சுதா வீட்ல இருந்து எதுக்கு அதுதான் மேடம் வந்தது. அது வந்தா நீங்க கூட்டிட்டு போவீங்களா? அதுதான் எனக்கு வீடு இல்ல எதுவும் இல்லைன்ட்டு வந்தது. அது எதுக்கு யாரெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? நான் மட்டும்தான். எங்க கூட்டிட்டு போனீங்க? அதுக்கு வீடு ஒண்ணு எடுத்து விட்டேன். அப்புறம் அவள் தான் சரி, அப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு போனதே கிடையாது. போவேன் எதுக்கு? போவேன் இந்த வருவேன். தொழில் அம்மா இதுதாம்மா அவனுக்கு அந்த வேலைக்கே தொழில் இருங்க, எனக்கு இருங்க. தெரியாது மேடம். போவும் வருவேன், காசு இல்லைன்னா காசு கொடுப்பேன். ம், அவள் தான். ம். வேற எதுவும் நான் போக மாட்டேன். யாரு குழந்தை அது? யாரு குழந்தை என்கிட்ட வரும்போது அது மாசமா இருந்தது. இல்ல மேடம் நான் அப்பெல்லாம் கேட்டு பாருங்க. மாசமா இல்ல இல்லம்மா. மேடம் அப்பயும் உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு கேட்டதுக்கு பேய் மணின்ட்டு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் கொடுத்தது. இவங்க அனுப்பிச்சு விடுறாங்கலாம் மாப்பிள்ள தான் மேடம். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேர் 3 நீங்க பேர் அந்த 4 திண்டிவனத்துல பேர் கூட அனுப்பிச்சு விசாரிங்க விடுறாங்க வந்து. மேடம். என்ன அந்த ஊர்ல கூட வந்து கேளுங்க மேடம் நீங்க கூட. அம்மா எல்லாமே சண்டை போடுவாங்கம்மா. நான் ஆனா சாதாரண இந்த step டிரைவர் எடுத்து தான் வர மேடம். எனக்கு அந்த மாட்டாங்கம்மா. தொழிலை பத்திலாம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது அவன் வந்து இதே சொல்லி தான் தொழில் எனக்கு தான் தெரியும். வேலைக்கே போறது இல்லம்மா. சிமெண்ட் கடைக்கெல்லாம் வேலை எங்களுக்கு எதுக்கு வாடகை தரலன்னு கேளுங்கம்மா. வாடகை தந்தையான்னு கேளுமா. இவளுக்கு வேலைக்கு சம்பாதிச்சு பரவாயில்ல, கொடுத்தா வாடகை மேடம். தரேன்னு கேளுமா. அப்படியா? அவளை பார்த்தா நீங்க சம்பாதிச்சு பார்த்த மாதிரி தான் தெரியும். மேடம் அவங்க செலவு எப்படி மேடம் அவ்வளவு செலவு பண்ணுவான் மேடம்? அவ என்ன சொல்ல? கொஞ்சமான செலவு கிடையாது. அம்மா என்ன சொல்ல? அதுக்கப்புறம் அம்மா சாப்பாடு தாம்மா சாப்பிடுவோம். இப்போ எங்க வீட்டுல 1 மாசமா இருக்குது. அம்மா சாப்பாடு தாம்மா அதுவும் வாய்க்கு ருசியா இருந்தா அவ சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடாது. இவங்க அவங்கள இட்டுன்னு வந்த காரணம் என்ன தெரியுங்களா? என்கிட்ட 20,000 ரூபாய் கடன் கொடுக்கணும், எது இட்டுன்னு வந்து என்கிட்ட விட்டுரு அப்படின்ட்டு இவங்க இட்டுன்னு வந்தாங்க. எங்க வீட்டு பார்த்து 20,000 தரலாம். வீட்டை தள்ளி எங்களை எல்லாரும் வெளியே அடிச்சு திருத்தி அம்மா எல்லாத்தையும் வாடகை கூட்டி தரலாம், வச்சுனாங்க. அட்வான்ஸ் இல்லாம வீடு விட்டுக்கிறமா வாடகை அம்மா தரலாம். நீங்க கொஞ்சம் ஆ, பொறுமையா சரி. இருங்க, பொறுமையா இருங்க. அப்படின்ட்டு வீட்டை வச்சு தள்ளி விட்டாங்க எங்களை. அப்புறமா கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன், உங்களை 7 வருஷம் உள்ள தள்ளுறோம் அப்படின்ட்டு இவங்க குழந்தை மிரட்டி விட்டு நான் இருந்தாங்க. செய்வேன்னு சொன்னேன். நீங்க இருங்க. சரி. இவங்க மிரட்டி இருந்தாங்க. அப்பெல்லாம் இது எங்க கூட தான் இருந்தது. எதுக்கு இந்த பொண்ணை நீங்க வச்சிருந்தீங்க? யாரு நீங்க? புருஷனா அவளுக்கு? புருஷன் இல்லை மேடம். அப்புறம் வீட்டுல அதுதான் போக மாட்டேன்னு மேடம். அது எப்படி போக மாட்டேன்னு சொல்லும்? அது நான் எத்தனையோ தட்டி நான் திட்டியும் பார்த்துட்டேன், வச்சும் பார்த்துட்டேன். போகவே மாட்டேன்னுச்சு. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நான் இப்பெல்லாம் சொல்லல மேடம். எங்க வீட்டுல இருந்து வந்து கூப்பிடுறாமா, நீ யாரு அதை கேட்டா நான் கேளுங்கம்மா. நீ யாரு அதுக்காக சப்போர்ட் பண்ற? இவங்க என்ன நான் சொன்னா, கேட்டேன், கடன் அம்மா, கோசம் நான் நான் கேட்டேன். பிடிச்சி வச்சுக்கணும். அம்மா, 20,000 ரூபாய் கொடு, நான் உங்களுக்கு அதுவும் புள்ளி அனுப்பிச்சு வித்து விடுறேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிம்மா. சொல்லுமா, அவர் என்னம்மா பண்ணாரு? எப்படி சுதா வீட்ல அழுவாம இருந்து நடந்தது கூட்டிட்டு சொல்லு. போனா? அவன் எங்க எடுத்து விட்டான், என்ன பண்ணான்னு சொல்லு. சுதா வீட்ல இருந்து எதுக்கு கூட்டிட்டு போனாரு? சுதா வீட்டுல இருக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மேம். என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆவலும் அடிச்சுக்கிறாங்க மேடம். உன்னோட நகையெல்லாம் எங்க? என் நகைலாம் இவங்க தான் மேடம் நீங்க வச்சு பேசாம இருங்கம்மா. இவங்க அம்மா எல்லாமே வித்து அவங்க நகை சாப்பிட்டாங்க. வச்சிருந்தா நான் ஏன் மேடம் வாடகை கூட வீட்டுக்கு கொடுக்காம இருக்கிறேன்? நீங்க அது சொல்லுங்க. இப்ப நடந்த கதை இல்லம்மா. 6 வீட்டுக்கு கூட மாசம் வாடகை கொடுக்கல நான் சுத்தமா. குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கல மேடம். என் குழந்தைக்கு இத்தனைக்கு திண்டிவனத்துல போய் கேளுங்க. நான் வந்து 6 மாசம் ஆகுது மெட்ராஸுக்கு. பொண்டாட்டி புள்ள இருந்தா எதுக்கு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? நான் அதோட நான் விட்டுட்டேன் மேடம். நான் கண்டுக்கத்துல அப்பல இருந்து டார்ச்சர் என்ன விட்டுட்டேன். நான் நீ என்ன போயிட்டு நானும் விட்டுட்டேன் ஒரு 6 மாசமா. அப்பல இருந்து டார்ச்சர். இப்ப விட மாட்டேன்னாங்க மேடம். இப்ப என்கிட்ட வந்தப்பறம் விட மாட்டேன்னுட்டான். கூட்டு போனா கூட என்கிட்ட விடுந்தப்ப வந்து அம்மா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா வெளியே? சரி. இவர் என்னென்ன பண்ணாரு சொல்லுமா. இவங்க அழாம கரெக்டா சொல்லணும். என் குழந்தைட்டு போய் வித்துட்டாங்க மேடம். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் கிட்ட வாங்க. அவங்க தான் இட்டுன்னு போனாங்களா? அந்த எதிர்க்க கூட வச்சு கேளுங்க. என்ன நடந்தது? அவங்க தான் இட்டு போனாங்க. இந்த ஜிக்மோர் ஹாஸ்பிட்டல் பாண்டியில் ஒன்று இருக்குது. எனக்கு அங்க இருந்து இட்டு போனாங்க மேடம். ஊரை பார்த்துலன்னு ஒரு அக்கா இது ஏற்கனவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தை கலைக்கு போகணும்னு போயிச்சான். அவங்க நீங்க கலைக்காதம்மா, குழந்தை எனக்கு பெத்து குத்துருமா அப்படின்ட்டாங்களாம். இது பெத்துட்ட உடனே நேரம் எங்களை இட்டுன்னு போச்சு. எங்களுக்கு கூட அந்த அட்ரஸ் தெரியாது. இது நீங்க தான் இட்டு எதுக்கு அங்க போனாங்க. போனீங்க? என்னங்க மேடம்? எதுக்கு? இவங்க தான் இட்டுன்னு போனாங்க என்ன கூட. எதுக்கு? வா கூட பிரசவத்துக்கா? கூட வா
எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாம், நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வயிற்று வலி வந்துச்சு, நான் தான் இட்டுன்னு போனேன். அப்புறம் திண்டிவனத்துலேருந்து குழந்தை பிறந்து 7 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கணும். அப்புறமா குழந்தைய நான் வளர்க்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னுச்சு. அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்புறம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க டாக்டரு, நான் எடுத்து போய் கொடுத்துட போகிறேன் அப்படின்ட்டு இவங்க தான் கிளம்பி போனாங்க. வீரம்மா எங்க போனீங்க? அங்கேருந்து இப்போ கிண்டிக்கு வந்தாங்க. கிண்டியில் எங்க போனாங்க? இது இப்போ சொன்னாங்கல்ல அந்த டாக்டர், அவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, அங்க டாக்டர் பேரு? டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது மேடம், வயசானவங்க அவள் தான். என்ன பண்ணீங்க அங்க வந்து? அவங்க தான் போனாங்க, காசு வாங்கிட்டு வந்துட்டேன்டா. எவ்வளவு காசு வாங்கினாங்க? அது தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது மேடம், என்கிட்ட காசு கொடுக்கலம்மா. நீங்க பாருங்க, அவங்க கையெழுத்து இல்லாம எப்படி குழந்தைய வாங்கிக்குவாங்க சொல்லுங்க? அவங்க கையெழுத்து இல்லாம குழந்தைய நாங்க எத்து போனா யாருன்னா வாங்கிக்குவாங்களா? மனப்பூர்வமா எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அங்க நான் கையெழுத்துல நான் போடலைங்க மேடம். அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்கம்மா மேடம், உங்களுக்கு போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் டிரைவர் மேடம், வண்டி டிரைவர். என்ன வண்டி? சிமெண்ட் வண்டி ஓட்டுறேன் மேடம். எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 700 800 லோடு ஏற்றுற மாதிரி மேடம். என்ன கம்பெனி? நான் எம்ஆர்எல் கம்பெனியில் ஓட்டியிருந்தேன் மேடம். எவ்வளோ நாள் முன்னாடி? இப்போ தான் மேடம், இடையில தான் நின்றுட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெருமாள் அடைசில் ஓட்டியிருந்தேன். இப்போ ஒரு மாதத்தில், அதுக்கு முன்னாடி அங்கே தான் ஓட்டியிருந்தேன். சரி, இப்போ எல்லாரும் எங்கே இருக்கீங்க? நீங்கள் உங்கள் அம்மா எல்லாம்? பல்லாவரத்தில் தான் மேடம் இருக்கோம். உங்கள் மனைவி? எங்கள் மனைவி எங்கே தான் இருக்காங்க, பல்லாவரத்தில். இவங்களுக்கு வேற வீடா? என்ன மேடம்? இவங்கள வேற வீட்டில்? அவங்க காலி பண்ணிட்டாங்க அந்த வீட்டை. இவங்க வேற வீட்டில் வச்சுருந்தீங்களா? என்ன மேடம், தாம்பரத்தில் வீடு எடுத்து விட்டுருந்தேன் மேடம் அவங்க. நான் இப்போ தாம்பரத்தில் அந்த ட்ரெயினில் மூட்டை வரும்போது அங்கே வேலை செய்வேன். அவங்க தாம்பரத்துக்கு வந்துட்டு எங்கள் பெரியம்மா மூலியமாக வீடு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் பெரியம்மா தான் மேடம், அதுவும் வீடு அவங்க பெரியம்மா பார்த்து வீடு விட்டு போய் விட்டுது எல்லாம் இவங்க தான் மேடம். வீடு இல்லைன்னு சொன்ன வச்சு சரின்ட்டு பாத்திரம் கூட நான் என் சம்பளத்தில் எடுத்து கொடுத்தேன் மேடம். அதுக்கு அந்த பக்கத்துலலாம் கூட கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்துல. உங்களுக்கு என்ன வேணும்? என் குழந்தை வேணும் மேடம். வேற எனக்கு பண்ணுவங்களுக்கு என்ன தண்டனை வேணும் மேடம்? என்னை ஏமாத்திட்டு நானாவே நிற்கிறேன் மேடம். இவங்க ஊருக்கு போனோன்ட்டு இட்டுன்னு போனாங்க மேடம் ஒரு நாள். எனக்கு யாரும் இல்லை மேடம், நானாவே நிற்கிறேன் மேடம். இப்படி பேசினா எப்படி மேடம்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க தான் விற்றாங்க. எனக்கு அதை தெரியவே தெரியாது, எனக்குலாம் அப்போல்லாம் எதுவுமே தெரியாது அதை பற்றி. இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க மூலியமாக தான் குழந்தை வாங்கினாங்க. அம்மா இருந்தால் தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசுங்க, டாக்டர் பேசுங்க. அவங்க நீங்கள் தான் கொடுத்தீங்க சொன்னால் என்ன நடக்கும்? யார் மேடம்? நான் கொடுக்கல மேடம், டாக்டர் கூட கூட்டுவாங்க. நான் கொடுக்கல. கண்டிப்பாக. டாக்டர் பேர் சரசாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், பேர்லாம் தெரியாது. எப்படி இப்படி குழந்தைய வாங்கிக்கிறாங்க? அது நான் அப்பயே குழந்தைய எப்படி நீ கொடுக்குறேன்னு கேட்டது ஓன்னு அழுதுருச்சு. அரை மணி நேரம் உட்காந்து அழுதாங்க. அந்த வாட்ச்மேன் கூட கேட்டு பாருங்க. இவங்க அந்த குழந்தை அந்த காசுல இன்னும் ஆக்கி சாப்பிட்டாங்க மேடம். கேளு, எல்லாம் செஞ்சு அவங்க புள்ளைக்கு என் புள்ள வித்துக்கு அவங்க புள்ளை ஒரு புள்ளக்குது. ஆனாக்கு ஒரு கொலுசு எல்லாம் வாங்கிட்டு போய் போட்டு வச்சிருந்தாங்க மேடம். என் புள்ளைய வித்து அவங்க புள்ளைக்கு எல்லாம் செஞ்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க மேடம். கேளுங்க மேடம். அது எப்படி மேடம் அவங்க புள்ளைய வித்து என் புள்ளைய அது எப்படி அவருக்கு தெரியாம திட்டு வந்துட்டு எல்லாம் கேளுங்க மேடம். அவங்க இவங்க மாமியார் வராங்க சொல்லிட்டு என்னை 6 நாள் குழந்தை பார்த்தோன்னு என்னை ஈரத்துல கோயில போய் படுக்க வச்சாங்க மேடம். அந்த திண்டிவனத்துல எல்லாம் விசாரிச்சாக்குன்னு சொல்லுவாங்க மேடம். ஆரம்பத்துல எல்லாம் சொன்னாங்க, அந்த பொண்ணு சேரிட்டு சரியில்லை, அதுக்கிட்டலாம் பழக்க வச்சுக்காத, பாவம் பாவம் பாவம்னு நானும் பார்த்துன்னு இருந்தேன். எதுக்கு பாவம் பார்த்தீங்க? அழுவுது மேடம். ஏன்னா நான் எங்கே போகிறேன், எனக்கு யாருமே கிடையாது, அனாதை நான். உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே தான் என்கிட்ட பேசுது. இந்த 2 மாசமா மேடம் நான் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலை. டெய்லியும் டார்ச்சர். என்ன டார்ச்சர்? அங்கே உங்களை கேஸ் கொடுத்துருவேன், அங்கே கூட்டில் போட்டுருவேன். என்ன கேக்குறா? எதுக்கு கேஸ் கொடுக்க? நான் போன் பண்ணி நான் கேளுங்க. நீ தான் வித்தன்ட்டு நான் மேலே கேஸ் கொடுப்பேன். போன் பண்ணி நான் பேசிக்கிறேன், கேளுங்க. என்னை விட்டு வந்தலேருந்து போன் பண்ணி. எதுக்கு உங்க மேல கோபப்பட? நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. என்ன மேடம்? நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன் மேடம். இங்க அவங்க இருந்தாங்கல்ல, இப்ப வீடியோ எடுத்து விட்டு அந்த வீட்டு பக்கத்தெல்லாம் போய் கேளுங்க. எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணணும்? டார்ச்சர் நான் என் கூட இருக்கணும், நீ நான் உன் கூட இட்டுன்னு வந்துருவேன் என்ன அப்படின்றாங்க. அப்புறமா உங்களுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன மேடம்? இவங்க யாரு உங்களுக்கு? அதான் மேடம், அங்கிருந்து வந்து இந்த பொண்ணு உங்களுக்கு யாரு? தெரிஞ்ச பொண்ணு மேடம். எப்படி தெரியும்? எங்க சித்தி வீட்டுல இருந்து இட்டுன்னு வந்தேன். எதுக்கு இட்டுன்னு வந்தீங்க? அவங்க தான் வீடு எனக்கு இல்ல, எனக்கு வீடு எடுத்து. அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க வீடு இல்லாதவங்க, எல்லாரையும் நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்களா? அப்படிலாம் யாரும் என்கிட்ட கேட்கல. அப்புறம் இந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு கேட்டு வந்தது, வீடு எடுத்து விடுங்க, நான் ஒழுங்கா. அப்ப கொஞ்ச நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தீங்க. ஆமா மேடம், அதுதான் மேட்டர். இப்போ அவ கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை மேடம், இப்பயும் இல்லை எனக்கு விருப்பம். நான் எப்போ என்னை குழந்தை விற்று அந்த பச்சை மண்ணை நான் விற்றேன்னு சொல்கிறீங்களோ,
எனக்குன்னு ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ள மேலே சத்தியமாக நான் அந்த மாதிரியே பண்ண கிடையாது. எனக்குன்னு ஒரு புள்ள இருக்குது. நீங்க எவ்வளவு நாள் ஒண்ணா வாழ்ந்தீங்க? 2 வருஷம் இருக்கும் மேடம். 2 வருஷமா வீடு எடுத்து விட்டு வந்தேன் மேடம். சரி, அப்ப 2 வருஷம் அந்த பொண்டாட்டி எப்படி சமாளிச்சீங்க? யார் மேடம்? பெரிய பொண்டாட்டிய? எங்க வீட்டுக்குலாம் தெரியாது மேடம். தெரியும் மேடம். சுமாரு எப்படி சமாளிச்சீங்க? பேசுவோம் புல்லுன்னு தான் தெரியும் மேடம். 2வது பொண்டாட்டி அப்படிலாம் சொல்ல இவங்க சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல கிடையாது. எவ்வளவு நாள் அங்க இருப்பீங்க, எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க? நான் அவங்க கூட தான் மேடம் இருப்பேன். அப்ப இவங்களை எப்போ வந்து பாப்பீங்க? இவங்க இருக்கவே மாட்டாங்க. எங்கன்னா ஒரு 3 மாசம் விட்டுருவாங்க, அப்புறம் திரும்பி மறுபடியும் வருவாங்க. அப்ப எப்படி நீங்க மனைவி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தீங்க? அதான் 3 வருஷம் ஒரு 3 மாசம் இருப்பாங்க மேடம். அப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் வந்துட்டு ஃபோன் எங்க பண்ணுவாங்க. போவாங்க? எங்க போவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் இருந்துட்டு மறுபடியும் ஒரு 2 மாசம் ஓடுவாங்க. எங்கன்னா உங்க குழந்தையாது? இது மேடம் எங்க குழந்தை இல்லை மேடம். அப்போ மேடம் இவங்க ஒரே இதுல இருந்து தான் நான் சொல்லிடலாம் எங்க குழந்தை தான். இங்க 6 மாசம் அப்புறம் போயிட்டு 3 மாசம் அப்படி இருந்தா எப்படி மேடம் என் குழந்தைன்னு சொல்ல முடியும்? மாசமா இருக்கும்போது தப்பான தொழிலுக்கு அனுப்பிச்சிங்களா? இல்லை மேடம். மாசமா இல்லாத போது அனுப்பிச்சிங்களா? இல்லை மேடம், நான் அதுக்கெல்லாம் போகவே சொல்ல மாட்டேன் மேடம். அந்த தொழிலை நீ வேணான்ட்டு தான் அவங்க வீட்டிலேருந்து இட்டுட்டு வந்துடுறேன் நான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. கேட்டு பாருங்க. இல்லம்மா, அப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க என்கிட்ட. இவங்க தாம்மா என்னை அந்த தொழிலாம் அனுப்பிச்சி விடுவாங்க. நான் போகலன்னா என்னை அடிப்பாங்கம்மா. வேணாம் தொழிலுக்கு போகிறேன்னா நான் அப்புறம் ஏன் மேடம் நான் சிமெண்ட் வண்டி போடுறேன், நான் உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுருந்தா நான் ஏன் சிமெண்ட் வண்டி ஓடுறேன்? அந்த சிமெண்ட் குடோனில் போய் பாருங்க, ராவு பகலாக கஷ்டப்படுவேன். காலையில் 5 மணிக்கு உண்மையை பேசுறியா நீ கொஞ்சம்? அப்பதான் நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். இல்லம்மா போய் சொல்றேம்மா. மேடம் தாம்பரத்தில் அந்த ட்ரெயினில் மூட்டை வருது. அனுப்பிச்சி விட்டாங்க முடியும். என்னை அனுப்பிச்சி விட்டு இவங்க இதே எல்லாமே சாப்பிட்டாங்க மேடம். போகலன்னா என்னை அடிக்கிறாங்கம்மா. என்ன நீங்க கூட எல்லாம் அவங்க சின்னம்மா கூட கேட்டு பாருங்கம்மா. இவங்களை எப்போலேருந்து தெரியுமா உங்களுக்கு? இவர் தான் மேடம் கூட்டுன்னு வந்து வச்சிருந்தாரு வீட்டில். எப்போ? 1 வருஷம் இருக்கும் மேடம். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா? வீட்டுக்கு கூட்டின்னு வந்து சொந்தக்காரன்னு சொன்னார் மேடம். சொந்தக்காரன்னு சொல்ல வச்சுதான் இவருக்கு நான் பார்த்து சரி சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ல வச்சுதான் நான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா சேர்த்துருக்க மாட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சுமா வீட்டுக்கு வந்து? வீட்டுக்கு வந்து போவா, ஆனால் எங்கே போவான்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது புருஷனோட பொண்டாட்டின்னு? திண்டிவனத்தில் போன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்தது? பக்கத்துல சொல்லுவாங்க, இவெல்லாம் சேர்க்காதடி, வீட்டுல தீம்பு வைக்கிறதுக்கு வந்துக்கிறாடி, நீ ஏன்டி சேர்த்து கிடக்குற. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இவர் வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்னத்துன்னு கேட்டதுக்கு என்னையே அடிக்க வந்தாரு. போய் உங்க ஆத்தா விட்ட காசு வாங்கி அடி, உங்க ஆத்தா விட்ட காசு வாங்கி அடின்னு கம்முனே இருக்க மாட்டாரு. எப்பாரு அடிச்சுனே இருப்பாரு. காசு வாங்கினு வந்து குத்தா என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்டா என்ன புச்சின்னு அடிக்கிறது. உங்களுக்கு எத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சு கேளுங்க மேடம். அந்த நகை சீட்டு கூட இங்க வாடகை வச்சுட்டு போனாங்க, அந்த வீட்டுல இருக்குது மேடம். எனக்கெல்லாம் வச்சு எதுவும் செய்யலை மேடம். என்னை அனுப்பிச்சி விட்டு தான் மேடம் இவங்களாம் குடும்பத்தோட சாப்பிட்டாங்க மேடம். இல்லன்னு ஒண்டி சொல்ல மேடம். இந்த பொண்ணு கூட இல்லன்னு ஒண்டி சொல்ல மேடம். அவங்க என் காசுல அவங்க வீட்டுல இல்ல மேடம். ஐயோ ஒரு குழந்தை வச்சுக்கிறாங்க மேடம். அது புள்ளிமலை அவங்க சொல்றது இருந்தா என் பிள்ளைக்கு தாங்கட்டும் மேடம். அப்படியே என் பிள்ளை இங்க இட்டுன்னு வரல, அங்கேதான் இருக்காங்க வீட்டுல. என் பிள்ளைக்கு அப்படியே தாங்கட்டும். அவங்க சொல்றது என்னை அனுப்பிச்சி விட்டு சாப்பிடல ஒண்டி சொல்ல. எதுக்கு நீங்க அவங்கள அடிச்சீங்க? அவங்கெல்லாம் அடிக்கல மேடம். வாடி நான் போற மாதிரி வாடின்னு என்ன கூப்பிட்டேன் மேடம். எனக்கு இந்த அசிங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்ன ஏன் கூப்பிடுறேன்? எல்லாரும் போய் சொல்றீங்க. அவர் ஒரு போய் சொன்னாரு, நீங்க இன்னொரு போய் சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாரு? உங்க புருஷனோட தான் வாழ்வேன்னு சொன்னதுக்காக நீங்க அடிச்சீங்க. வாக்குவாதம், வாய் வாக்குவாதம் அவங்களுக்குள்ள. நான் வரதுக்குள்ள அங்க இல்ல மேடம். இவரு இல்ல மேடம். இல்ல மேடம் இருந்தாங்க மேடம். அடிக்குள்ள இருந்தாங்க இவங்க தான் மேடம். அடிக்குள்ள கூட இவங்க தான் மேடம் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வண்டியாத்து கூட்டு போனாங்க மேடம். என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? ஆளாளுக்கு போய் பேசுறீங்க. என்னம்மா நடக்கிறது? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உண்மையை பேச. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. போமா வெளியே. என்ன பிரச்சனை? சத்தியமா ஃபர்ஸ்ட் வந்ததுமே எங்க அம்மா சேர்க்காதடின்னாங்க. எங்க அம்மா வெட்டி விட்டாங்க. என்னென்ன கூத்து பண்ண தெரியுமா? என்ன பண்ணாரு? உங்க அம்மாவெல்லாம் ஃபோன் பண்ணாத, அவங்க அம்மா கிட்டலாம் பேசாத. எனக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்தது இவரால் தான். முக்கா வச்சு அவளை சேர்த்து வச்சுன்னு. உங்க வீட்டுல வந்து இருப்பாளா? நான் தனியா கொடுத்துன்னு இருந்தேன். அங்க வந்து இருப்பா. ஏன் இவ இங்க வரான்னு கேட்டதுக்கு அவ இங்கதான் வருவா, அவ இங்கதான் இருப்பா அப்படின்ட்டு புச்சின்னு அடிப்பாரு மேடம் என்ன. அப்புறம் நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, வந்து கேக்குறாங்க சொல்லிட்டு நீங்க அம்மா வீட்டுக்கே போவாத, நீ எதுக்கு போற உங்க அம்மா வீட்டுக்கு? அப்புறம் தெரிய வந்தது அவரோட மனைவின்னு எப்ப தெரிய வந்தது?
ரெண்டாவது பொண்டாட்டின்னு எப்ப தெரிய வந்தது? திண்டிவனம் போன பிறகுதான் எல்லாரும் சொல்றாங்க மேடம். அந்த பொண்ணோட குழந்தைய ஏன் வித்தீங்க? நான்லாம் விக்கல மேடம். அந்த குழந்தைய நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது யாரு மேடம். வித்தாங்க? யாரு வித்தாங்க? யார் யார் போனாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். வித்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்தாங்க? 60,000 வாங்கின்னு வந்தாங்க. அதுலதான் கொலுசு எடுத்து போட்டீங்களா உங்க பொண்ணுக்கு? என் பையனுக்குலாம் அவ எதுவுமே எடுத்து போடல மேடம். 60,000 வாங்கின்னு வந்தாங்க சொல்ற? எனக்குலாம் எதுவும் எடுத்து போடல. என் பிள்ளைங்களுக்கும் எதுவும் எடுத்து போடல. புருஷன் சொன்னாரு ஏதோ 6,000 தான் வாங்கினாருன்னு. இல்ல சொல்றீங்க. அவர் ஒரு மாதிரி பேசுறாரு, நீங்க ஒரு மாதிரி. என்கிட்ட எதுவும் சொல்லல மேடம். 60,000 வாங்கிட்டு வந்தார்ல? வாங்கிட்டுலாம் வரல மேடம். என்கிட்டலாம் கண்ணில் கூட காட்டல மேடம். அவர் சொன்னார்ல 60,000 வாங்கிட்டு வந்தாருன்னு. நீங்க இப்ப சொன்னீங்களே 60,000ன்னு. சொன்னாங்க அந்த மாரி. ஆனா என் கண்ணில் கூட நான் பார்த்தது கிடையாது. நீங்க கண்ணால பாக்கல, ஆனா உங்க பிள்ளைக்கு தான் 6,000 தான் வாங்கி கொடுத்தாரு சொன்னாரே. அதெல்லாம் தெரியாது. 6,000 செய்யணுமா? என்கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களாம். என்ன வாங்கிட்டு வந்தாரு அதை மட்டும் சொல்லுங்க. அருணா கயிறு ஒண்ணு, கொலுசு ஒண்ணு. அதுவும் சொந்த காசுல தான் எடுத்துன்னு வந்தேன்னு போய் புழுவினாரு அப்பே. இந்த 60,000 கொண்டு வந்து 6,000 வாங்கி கொடுத்தாருன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? இவ்வளவுதான் ஒரு நாள் வளர்ட்டேன் மேடம். யாரு? வாயாலே. யாரு? வளர்ந்து கேட்டு எங்க மூத்தாரு என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன வளர்னா? 60,000 வாங்கின்னு வந்தாங்க என் புள்ளி வித்துட்டு. என் கையில கொண்டாந்து குத்துட்டாங்க உங்க வீட்டுக்காரங்க கையில அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டு இருக்க மேடம். ஆனா இவரு காசுல தான் எத்ததுன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா இவரு பொழியெல்லாம் சொல்றாரு. உனக்கு தெரியும்ல, அப்புறம் தெரிய வந்தது இல்ல? இப்ப விசிற அடிக்க வேண்டியது தானே? அப்பெல்லாம் அவங்களே வச்சு தின்ட்டாங்க. அவளே வச்சு தின்ட்டாத. அது எப்படி அவளே வச்சு தின்னுவா? அவளே வச்சு தின்ட்டா. எப்படி? திண்டிவனத்துல. திண்டிவனத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தீங்களா? ஒன்னாதான் இருந்தேன் மேடம். எவ்வளவு நல்லவன் மாதிரி நடிச்சீங்க. 60,000 வாங்கிட்டு வந்து 6,000 வாங்கி கொடுத்து நான் பொண்டாட்டி சொல்லிட்டான். மேடம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. ஆனா அதுக்குன்னு என் குழந்தை எவ்வளோ தான் நான் உள்ளவே போல. அவங்க தான் கொடுத்தாங்க. 6,000 கையில் இல்லை மேடம், நான் என் ஒய்ஃப் நான் மட்டும்தான் போய் கொடுத்தேன்னு சொன்னாங்களா? நான் அப்பயும் உங்ககிட்ட நான் சொன்னேன், நான் கூட போனேன். ஆனால் நான் உள்ளலாம் போல. 60,000 வாங்கினீங்கல்ல? எது மேடம் 60,000 கூட என்கிட்ட சொல்லலை மேடம். அவங்க நீங்க வாங்கினீங்கல்ல? அவங்க தான் சொன்னாங்க. அப்புறமா 60,000 கூட அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு என்கிட்ட சொல்லலை. சும்மா நீங்க கையில வாங்கி வச்சீங்க. அவங்க தான் பாதி. அதுவும் அவங்க தான் அண்ணா ஒரு எடுத்து கொடுத்தாங்க. செல்லு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. யாரு? அந்த பொண்ணு. அவள் தான். அவளே வாங்கி கொடுத்தாளா? அவ தான் வாங்கி அவளே தான் வாங்கி கொடுத்தா. தாம்பரத்திலே வாங்கினா. அதுக்கு மேல எதுவும் பண்ணல. அவங்க செல்லு வாங்கி கொடுத்தா. வேற என்ன செல்லு வாங்கி வாங்கி கொடுத்தாங்க? கொடுத்தாங்க. அவள் தான். வேற எதுவும் வாங்கிக்கல. அவங்க கம்பளம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு குழந்தைய வித்துட்டு அவதான் முக்க வச்சு பண்ணது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதாமா பண்ணிருக்கீங்க மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். கெட்ட வார்த்தையில பேசிடுவேனா? எதுக்கு எனக்கு தெரியாது சொன்னேனா? கூட அவங்க தான் மேடம் என்னை இட்டுன்னு போனாங்க. ஆமா, நீ பச்சை குழந்தை பாரு. அவங்க நான் கூட எடுத்துன்னு போனா காசு கூட என்ன தெரியாது இவருக்கு. காசு என் கையில கூட கொடுக்கல மேடம். அவங்க ரொம்ப நல்லவர் மாதிரி வந்து உட்காந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது. மேடம் அவங்க குழந்தை கொடுக்க போறோம் தான் சொன்னாங்க மேடம். பணம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு வாட்டி வாயை திறந்து போய் சொன்னீங்க மேடம். நான் சொல்றேன் எனக்கு சொல்லிட்டேன். பொய் இல்லை மேடம். நான் அப்பயும் வாட்ச்மேனால தான் மேடம் நின்றுந்தேன் மேடம். பண்ணறதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கண்ணக்கரசிக்கினா ரொம்ப நல்ல விளையாட்ட பேசின. அப்பவே எனக்கு தெரியும் நீ போய் சொல்றேன்னு. இல்ல மேடம். இந்த மாதிரி நாடகம் இந்த மாதிரி டிராமா பண்ணாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். டிராமா பண்றது வேலை வச்சுக்காதே. விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். இல்ல மேடம் அவங்க சொந்தலாம் 60,000 வாங்கியிருக்காங்க. அது அந்த 60,000 நீ தான் போய் 6,000 வாங்கி கொடுத்திருக்க. நீ வந்து ஜிமிக்கி கம்மல் எடுத்திருக்க. நான் எடுக்கல மேடம். செல் வாங்கி கொடுத்திருக்க. அவருக்கு நான் வாங்கி தரல மேடம். அவங்க வாங்கினாங்க மேடம். உண்மை கேளு மேடம். அவங்க வாங்கி டாக்டர் யார் கையில குத்தாங்கன்னு மட்டும் கேட்க சொல்லுங்க மேடம். கேளுங்க மேடம். என் கையெல்லாம் கொடுக்கல, அவங்க கையில தான் கொடுத்து அவங்க இந்த பொண்ணோட புள்ளிக்கு நான் நகை எடுத்துன்னு போய் இதுக்கு புடவை எடுத்துன்னு போய் ட்ரெஸ் அண்ணன் புள்ளிக்கு போய் எடுத்து போய் நகை புடவை எடுத்து குத்தியா? எனக்கு புடவை எடுத்து குத்தியா? செல்லு இங்க பாரு. செல்லு எல்லாமே எடுத்து இவங்க தான் மேடம் அந்த காசுல செஞ்சாங்க மேடம். எனக்கு கூட தெரியாது மேடம். எனக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்த புடவையே என்னால காட்ட முடியல. உனக்கு அழுகியே வரல. நடிக்காத. சூப்பரா நடிக்கிற. முக்கவசி நடிக்கிறது தான் மேடம் தெரியும். அது இல்ல ரொம்ப ஓவரா நடிக்காத. அவங்க சொந்த காட்டுக்குன்னு நீங்க விசாரிங்க மேடம். சொல்லுவாங்க மேடம் யாரால சாப்பிட்டாங்கன்னு கேளுங்க மேடம். யாரு விட்டுதான் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கீங்க. நீயும் தப்பு பண்ணிருக்க, அவரும் தப்பு பண்ணிருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அவருக்கு மனைவி இருக்கானெல்லாம் உனக்கு தெரியும். இப்ப பிளேட் எல்லாம் திருப்புற. அதான் நடக்கிறது. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க.
வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணை விட்டது பெரிய தப்பு. அதுதான் மேடம் தப்பு நீ பேசாத. பண்ணது. நான் சொன்னதுக்கு என்ன அடிக்கிட்டு வருவாரு மேடம். இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டு எனக்கு தெரியாத நல்லவன் மாதிரி உங்க அம்மா கூட்டிட்டு கிட்ட போனாங்களா? இவங்க பிரசவிச்சு 5 நாள்ல இவங்க கூட்டிட்டு போனாங்களாம். இவர் போய் நின்னாராம் வெளிய. காசு எடுத்துட்டு வந்து இவங்களே வாங்கி கொடுத்தாங்களாம். செல்ல வாங்கி கொடுத்தாங்களாம். இவங்க காதுல எடுத்து வச்சுட்டாங்களாம். இவன் முதுகுல கடிச்சது யாரு? நீங்களா? கடிக்கலாம் இல்ல மேடம். கடிகளத்தான் பாருங்க யாரு கடிச்சிருக்காங்க இப்படி? இதோ பாருங்க மேடம். நீங்க தானே கரடியா நீங்க கடிக்கிறதுக்கு? எது கடிச்சீங்க? அவன் என்ன அசிங்கமா பேசணும் மேடம். அப்ப கடிச்சிருவீங்க. இவரை விட்டு என்ன அடிக்க வச்சா மேடம். 2 தாட்டி என்ன மண்டையை உடைக்க வச்சா தெரியுமா? சக்கலத்தி சண்டை. அதான் 2 தாட்டி என் மண்டையை இப்ப உடைக்க எல்லாம் வச்சா. விட்டுட்டு இங்க வந்துட்டு என்ன வித்து சாப்பிட்டாங்க. நீ இவ மட்டும் இவ எல்லா படியும் அவங்க மேல போடுறா. ஏதோ ஒண்ணும் தெரியாத பச்சை பாவம் மாதிரி உட்காந்து அழுக. என்ன டிராமா பண்றீங்க? பிளான் பண்ணி வராங்க. நாங்க என்ன முட்டாளுங்களா இங்க உட்கார்ந்து இருக்கிறதவங்க? எங்க அந்த அம்மா? கூப்பிடுங்க அந்த அம்மாவை. நீங்க நல்ல எண்ணத்தோட கூட்டிட்டு வந்திருக்கீங்கம்மா. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. இல்லம்மா அதாம்மா உண்மை. இல்ல இல்லம்மா இல்ல அவங்க சொல்றது உண்மை கிடையாது. நீங்க தெரியாம சப்போர்ட் பண்ணாதீங்க. இல்ல அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. நீங்க போன் பண்ணி கூட ஒண்ணும் கேளுங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். இந்த பொண்ணும் இந்த பொண்ணு குழந்தைய வித்த காசு 60,000 ரூபாய் அவங்க வாங்கியிருக்காங்க. செல்லு வாங்கியிருக்காங்க. அந்த அவன் பையனுக்கு அந்த பையனோட பையனுக்கு 60,000 வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஓகே. ஆனா எல்லாம் இவ தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கான். இவளும் கூட இருந்திருக்கா. இல்லம்மா அதுக்கு தெரியாது. பயத்தோட தான் அது எங்கேயும் போய் அதெல்லாம் கிடையாதுமா. உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும் இந்த பொண்ணு? எனக்கு வந்து நான் கேக்குறப்ப இவங்க வீட்டுக்கு போவோமா? அப்பதானே தெரியும். இல்ல யாருன்னு கேக்குறப்ப அவங்க நாத்தனார் பொண்ணுன்னு சொன்னாங்கம்மா. சுதாவுக்கு நாத்தனார் பொண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுமா. அவ்வளவுதானே. ஆமாமா. இப்ப நான் சொல்றேங்க இவ சொல்றது கம்ப்ளீட்டா உண்மை கிடையாது. குழந்தை இவ விருப்பப்படிதான் அந்த டாக்டரை கொண்டு போய் கொடுத்திருக்கா. இவதான் கொடுத்திருக்கா. இல்லையம்மா என்கிட்ட சொன்னீங்கம்மா. அப்படி பண்ணு கையெழுத்து போட முடியும். அவங்க மனப்பூர்வமா இல்லைங்க வராங்க. கையெழுத்துல நான் போடல மேம். 60,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தது இவதான். என்கிட்ட சொல்லிச்சு வாங்கலாம் சொல்லிச்சு. விக்கிறதே இல்லீகல். இதுல கையெழுத்து அவங்க வளர்க்கறது குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் கொடுத்தறேன். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் லீகல். நீங்க யாருமா? என்னம்மா இது பிரச்சனை? என் பொண்ணு சேமந்தம் பண்ண சொல்ல இந்த பொண்ணை இட்டுன்னு வந்தாங்க. இந்த பொண்ணு யாருன்ட்டு அப்பயே என் பொண்ணை கேட்டேன். இல்லம்மா அவங்களோட விருந்தடியா வந்துக்குதுமாச்சு. சரின்னு சொல்லிட்டு விருந்தடியா தானே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் இவங்க அண்ணனை கேட்டு நான் இவங்க அண்ணன் முன்னாடி கேட்டு என்னமான விஷயம் நடக்குது என்னம்மான்னு கேட்டேன். இல்லம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது. நான் என்ன மாதிரி நடக்கிறது? இது இங்க எங்கெங்கயோ போகுது வருது அந்த பொண்ணு கட்ட தொழிலுக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த தாத்தா. எதுக்கு இவர் கூட வச்சிருக்காரு அந்த மாதிரி? நான் அந்த மாதிரி பொண்ணை வீட்டுல வச்சிருக்காதீங்க எதுக்கு வச்சிருக்காரு? சண்டை நடந்தது கொண்டுது எல்லாம் அடியில் திடீர்ல ஆச்சு. இவங்களுக்குள்ளேயே நானும் 1 வருஷமா பேசாந்தேன். பேரனுக்கு பிறந்த நாள் வந்துச்சு பாரு. அப்பதான் போய் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இவங்க கிட்ட போய் இந்த பொண்ணு வந்து பேரனுக்கு 60,000 வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நகை போட சொன்னாங்க. நான் போட்ட நகை கொளுத்து வேலை செஞ்சு நான் போட்ட நகை ஒரு நகையும் வச்சு இல்லை. எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு. உங்க பேரனுக்கு இந்த பொண்ணோட குழந்தைய வித்துட்டு அந்த 60,000 ரூபாயில தான் உங்க பேரனுக்கு 60,000 இவருக்கு செல்லம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு வாயே திறக்காதுங்க. நாங்க எத்தனையோ நாள் கேட்டேன். வாயே திறக்காது. இவங்க அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க அம்மா என்னன்றாங்கன்னா நாங்க சும்மா பாவத்தை பார்த்து சேர்த்தோம். இந்த பொண்ணு சேர்ந்து அப்போ இந்த பொண்ணை நான் உங்கள் வீட்டை வச்சிருக்கூடாதுன்னு தான் நான் சொல்லி இந்த வீட்டை போடின்னு தேத்தினா கூட இந்த பொண்ணு வீட்டை வந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நீயும் தப்பு பண்ணியிருக்க. எல்லா படியும் அவங்க மேல போடுற. அதுவும் தப்பு. நீ ஒழுக்கமா இருக்கலாம். நீ நினைச்சிருந்தே நம்ம ஒழுக்கமா இருந்திருக்கலாம். அதுக்கு அடி தாங்கம்மா. யாரும் இல்லம்மா ஆதரவு. இப்ப என்ன பண்ண? ஆதரவு இல்ல. இப்ப என்ன பண்ண போற? அது சொல்லு குழந்தை வேணும் எனக்கு இப்படி பண்ணவங்களே எனக்கு அவங்க தண்டனை. சரி குழந்தையோட எங்க கொடுத்துருக்க எல்லா அட்ரஸ் தெரியுமா? தெரியாமா? அந்த டாக்டர் எப்படி உனக்கு பழக்கம்? இவனுக்கு தான் பழக்கம். இருங்கம்மா ப்ளீஸ். எனக்கெல்லாம் இந்த டாக்டர்லாம் எனக்கு பழக்கம் இல்லம்மா. இவங்க அம்மாவே பேசி வீட்டுல பேசிட்டு இட்டுட்டு வந்துக்கிறாங்கம்மா. இவங்க எல்லாம் இட்டுன்னு வரல. எங்க மாமியார் எல்லாம் இட்டுன்னு வரல மேடம். இவங்க தான் தெரியும். எப்படி மேடம் எங்களுக்கு தெரியும் அந்த இடம்? புனிதா யாரு? அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களே அவங்க தான் எனக்கு போன் பண்ணாங்களே. மண்டே உடச்சிட்டாங்க இது மாதிரி அது குழந்தை வித்து தின்ட்டாங்க இது மாதிரி பண்றாங்க அக்கா அப்படின்னு அவங்க தான் போன் பண்ணாங்கம்மா. புனிதான்றவங்களும் அந்த மாதிரி தொழில் பண்றவங்க இல்லம்மா அவங்க அது மாதிரி எல்லாம் கிடையாதுமா. அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா அவங்க. ஹலோ சொல்லுங்க. புனிதா பேசுறீங்களா? ஆமா புனிதா தான் பேசுறேன் மேடம். புனிதா ராஜி வந்து விருப்பப்பட்டு தான் இந்த தப்பான தொழில் பண்றாளா?
ராஜி விருப்பப்பட்டுலாம் செய்யலைங்க மேடம். அந்த பையனை நம்பி வந்துச்சு. அவங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு வந்து எனக்கு சொல்ல பார்த்து எனக்கு பிடிக்கல, இந்த வேலைக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த பையன் ராம் வந்து அந்த மணி என்றவன் அடிச்சா மேடம் அவங்களை போட்டு அடிச்சு இந்த வேலையை ஈடுபடுத்து. அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு நிறைய நகையெல்லாம் எடுத்துன்னு வந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நகை போட்டுருந்தது மேடம். கொலுசு செயின் மோதிரம் எல்லாமே போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு. அந்த எந்த பொண்ணுமே யாருமே ஈடுபடுத்தி நாம இஷ்டப்பட்டுலாம் போக மாட்டாங்க. வலிகராயமான தொழிலுக்கு போவாங்க மேடம். அந்த பொண்ணு ஆனா அடிச்சது உண்மை, சித்திரவதை பண்ணது உண்மை, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரிம்மா, இந்த பொண்ணை யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி தொழிலுக்கு? அவங்க அந்த பையனுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, இந்த பொண்ணு அவங்கள நம்பிதானே மேடம் வந்துச்சு வீட்டை விட்டு. இந்த பொண்ணோட இந்த பையனுடைய அம்மா தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த பொண்ணோட குழந்தைய கொடுத்துருக்காங்கல்ல, வித்துருக்காங்கல்ல? ஆமா மேடம். யார வித்தாங்க? அந்த பையனும் அவங்க அம்மாவும் மணிகண்டனும் அந்த அம்முன்றவளும் தான் வித்தாங்க அந்த குழந்தைய. அவங்களுடைய போதை செலவுக்கு அவ குடிகாட்சி, மோசமான குடிகாட்சி. ஒரு நாளைக்கு 50 பாக்கு போடுவா, 10 ஃபுல்லா அடிப்பாவ. அவளுடைய போதைக்காசம் அந்த பொண்ணு அந்த குழந்தைய வித்தாங்க மேடம். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அந்த மாமியார் தண்ணி அடிப்பாங்களா? ஒரு நல்ல துணி கூட அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணது இன்னைய வரைக்கும் அந்த பொண்ணு கொளுத்து வேலை செய்யணும் கஷ்டப்படு கிடக்குறேன் எப்படி இது பாரு மேடம். சரிம்மா சரி, கிண்டியில தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க எங்க மாசமா இருக்கும்போது எங்க இருந்த? திண்டிவனத்துல இருந்து எதுக்கு கிண்டிக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு வராங்க? திண்டிவனம் இல்ல மேடம். திண்டிவனம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா திண்டிவனம் வந்தாங்க. பொறக்க போற டைம்ல மிச்ச டைம்ல மெட்ராஸ்ல தான் இருந்தாங்க. மெட்ராஸ்ல தான் சுத்தி நின்னுச்சு மேடம். நான் இங்க இருந்தா வருவாங்க, கொல்லுவாங்க, அப்படியே வந்துருவாங்க. மெட்ராஸ்ல எங்க இருந்தாங்க? அது வீடியோ எடுத்து வைக்கல மேடம் நானு. அப்ப எங்க இருந்தாங்க? அங்க போவாங்க, யார் வீட்டுலலாம் இருப்பாங்க, பாக்குறதுக்கு மட்டும் வருவாங்க என்ன வண்டியில இருக்கும்போது. இல்ல மேடம், திண்டிவனத்துல மேடம் குடும்பம் நடத்தினாங்க. இப்ப பேசினாங்கல்ல மேடம் போன்ல, அவங்க என்ன கேட்டு மேடம் அவங்களும் பக்கத்துல மேடம் உங்களை கும்பலா அங்கதான் மேடம். நீங்க எங்க இருந்தீங்க? அவங்க வீட்டுலதான் மேடம் இருந்தாங்க. இந்த 2 வருஷமா இவங்க கூட தான் மேடம். பக்கத்துல அம்மா அப்படியே லைனா ஒரு பாய் வீடு. 2 வருஷமா அப்படியே எல்லாம் குடும்பம் இருக்காங்க. இவங்க பக்கத்துல அவங்க பக்கத்துல இருந்தாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மேடம். அதனால அப்படி பேசுறாங்க அவங்க. அதெல்லாம் இல்ல அம்மா, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. அதெல்லாம் திண்டிவனத்துல தான் இருந்தாங்களா? ஆமா, திண்டிவனத்துல தான் இவங்க இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 2 வருஷமா அங்கதான் நான் பாக்குறேன். இத திண்டிவனத்துல புதுசா பார்த்ததே திண்டிவனத்துல தான் பார்த்தேன். அந்த பாய் வீட்டுல தான் பார்த்தேன். போய் புழுவாதீங்க. 2 வருஷம் இல்ல, ஒரே வருஷம். நீ வீட்டுக்காரன் நீ எல்லாம் காப்பாத்தி விடாத. வீட்டுக்காரெல்லாம் நீ காப்பாத்தி விடாத, நீயும் காப்பாத்திக்காத. அவளை இது மாதிரி போலம் சொல்லி அவளை அம்மா எனக்கு இப்போதாம்மா தெரியும். என் வீட்டுக்கு வந்தோம் சூடு வைக்கலாமா, கேஸ்ல வந்து ஸ்டவ்ல பத்த வச்சு சூடு வச்ச கிளாஸ்ல சத்தியமா நான் வைக்கல. இது சத்தியமா இது யார் மண்டே வச்சுதே? தான் வாயுவா நான் இருப்பேன். அப்படின்னா போறவன்னு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கையில யாரும் சொல்லு. அவதாம்மா ஸ்டவ்ல பத்த வச்சு கிளாஸ் வெறியும் டம்ளரை வச்சு இவ தூங்கி நின்னுக்கிறாமா, அப்படியே புடிச்சு அப்படியே வச்சு அமிக்கி விட்டாமா. சத்தியமா நான் வைக்கல. ஒரு மாசத்துக்கு தாமா தெரியும். நான் வைக்கல. அப்ப எப்படி கையில அப்படி ஆச்சு? நான் வைக்கவே இல்ல சூடு மேடம். பாருமா. அதெல்லாம் சின்ன வயசுல ஆச்சுன்னு சொன்னாங்க. நடந்து மேடம் இதெல்லாம் சும்மா போயிட்டு வருவாங்க மேடம். அதனாலதான் நான் ஒரு டைம் அடிச்சேன். நான் இல்லைன்னு சொல்லல, ஒரு டைம் அடிச்சேன் நான். இவங்க அம்மாவுக்கு இவங்க அண்ணனுக்குலாம் இதே தொழில் தாம்மா. இது அனுப்பி விட்டு சாப்பிட்ற தொழிலே தானா. நாங்க வண்டி போயிட்டு 4 நாள் 5 நாள் இது எங்கேயாவது போய் தங்குச்சுன்னா அப்படியே இருந்து அப்படியே காசு வாங்கின்னு வருவாங்களாமா. ஒரு 6 மாசமா தனியே போனாங்க. அவங்க தான் மேடம் திண்டிவனம் போறேன்னு போனாங்க சொல்லுவாங்க மேடம். இத பாருங்க, 6 மாசமா போனாங்க. மருமகனா இருக்கலாம், நீங்க செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். நீங்க வெளியே வெயிட் பண்ணீங்களாமா? விசாரிங்கம்மா. முதல்ல அந்த டாக்டர் பிடிக்கணும். ஆமாமா, டாக்டர் இல்லீகல் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்கள பிடிக்கணும். உங்களுக்கு இடம் தெரியும்ல? தெரியுமா, நாங்க போனோமா, ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க கூட, கேமராவோட போலாம், போய் அவங்கள பிடிக்கலாம், குழந்தைய வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போறது? ஆமா, இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கம்மா. சொத்துலாம் இருக்குது, ஒரு 25 லட்சம் போகுங்கம்மா. அதை வித்துட்டு இப்ப அதெல்லாம் அந்த வாரிசு சர்டிபிகேட்லாம் அவங்க சித்தப்பா வாரிசுன்னு எடுத்துட்டாரு. அதை நாங்க கூட இருந்து இது வாரிசுன்னு சொல்லி அங்க பாண்டியில ஒரு வக்கீல பிடிச்சி அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வரோம்மா. நாங்க அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். அது அந்த சொத்தை வித்துட்டாங்கன்னா இது ஒரு இடம் வாங்கி விட்டுட்டோம்னா இது அந்த குழந்தை வச்சுன்னு இது பழிச்சுக்குமா. இனிமே இந்த தொழில் நீ பண்ணக்கூடாது, அதுக்கு கேரண்டி. ஆமா, நான் சொல்லிட்டேம்மா. இது மாதிரி இந்த தொழிலுக்கு போனேன்னா நாங்க எதுவும் தலையிடும் அது பண்ணாதுமா. அதுக்கு சொத்துலாம் இருக்குங்கம்மா. நான் சொன்னேன் அதை வித்தி. அப்ப இந்த சொத்து முன்னாடி இருந்ததுல எதுக்கு பண்ணிச்சு? இல்லைங்கம்மா, அவங்க சித்தப்பாமெல்லாம் வெட்டி அமிச்சிட்டாங்கம்மா. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இந்த பொண்ணு பாதுகாப்பான ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த குழந்தைய மீட்டுறதுக்கான வேலைகள் செய்வோம். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்க போறது? சொத்தை மட்டும் நம்பி அவ இருக்க முடியாது, அவளுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவளை எப்படி எம்பவர் பண்ணலாங்கிறத நிச்சயமாக நம்ம யோசிக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கவுன்சிலிங் தேவை. பயப்பட்டு செய்யவும் இல்லை, விருப்பப்பட்டு செய்யவும் இல்லை.
அவளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது, ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணிட்டான்னா காசை கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளே போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று தேவைப்பட்டது. செலவு பண்ணி பண்ணி அந்த குடும்பத்தில் சேர்ந்துட்டா. ஸோ பண்ண தொழிலும் தப்பு, போய் சேர்ந்த இடமும் தப்பு, அந்த முறையும் தப்பு, எல்லாமே தப்பாயிடுச்சு. இதை திருத்தணும் நீ. இப்போ அம்மா இப்போ எங்கள் வீட்டில் 1 மாசமா இருக்குது. நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் அது கேட்குதுமா. சரிம்மா, இப்போ இதை பேசுவோம். முதல்ல குழந்தைய மட்டும். சரிங்கம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.